தேர்தலும் அரசியல் கட்சிகளும் இல்லாத அதிசய நாடுகள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு ஜனநாயக நாட்டின் மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு கேட்டா அது தேர்தல் தான். ஏன்னா மக்கள் தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் ஆயுதமாக இருப்பது வாக்குரிமை தான். ஆனா உலகின் அனைத்து நாடுகளிலும் மக்களுக்கு வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதம் கொடுக்கப்படுவதில்லை. இப்ப கூட உலகில சில நாடுகள்ல தேர்தலோ கட்சிகளோ இல்ல. முதலாவதா பக்ரைன்ல பல்வேறு அரசியல் சங்கங்கள் இயங்கி வருது. இருப்பினும் முக்கிய எதிர்க்கட்சிகள் இங்கு தடை செய்யப்பட்டிருக்கு. முன்னாள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாரியங்களிலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ பொறுப்பு வகிப்பதை அதன் கடுமையான சட்டங்கள் தடை செய்யுது. இரண்டாவது குவைத்ல அரசியலமைப்பு சட்டம் அரசியல் கட்சிகளை அனுமதித்திருந்த போதிலும் 1961ஆம் ஆண்டிலிருந்தே அவை தடை செய்யப்பட்டுள்ளன. மூன்றாவது ஓமன். 2019 முதல் முழுமையான முடியாட்சி நடைபெறும் இந்த நாட்டில் தேர்தல்கள் எதுவும் நடத்தப்படுவதில்லை. ஓமனின் சுல்தான் அனைத்து அதிகாரங்களையும் தன்வசம் கொண்டிருக்கிறார். நான்காவது கத்தார். ஒரு அரசியலமைப்பு முடியாட்சி நாடான இங்கு எமீர் பரம்பரையால் ஒரு மன்றம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் அனைத்து நிறுவனங்களையும் அவரே கட்டுப்படுத்துறாரு. 1999ஆம் ஆண்டிலிருந்து இங்கு நகராட்சி தேர்தல்கள் எதுவும் நடைபெறவே இல்லை. ஐந்தாவது சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் தேசிய தேர்தல்களும் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த நாடு ஒரு முழுமையான முடியாட்சியின் கீழ் ஆளப்படுகிறது. 2016ஆம் ஆண்டிலிருந்து மன்னர் சல்மான் ஆட்சி செய்து வராரு. ஆறாவது ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகம் என்பது ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பு முடியாட்சி நாடாகும். இதுல பரம்பரை வழி வந்த 7 ஆட்சியாளர்கள் முழுமையான அதிகாரத்தை கொண்டிருக்கிறாங்க. ஏழாவது வாட்டிகன் நகரம். வாட்டிகன் நகரத்துல போப் தான் சட்டம் இயற்றும் நிர்வாகம் மற்றும் நீதித்துறையில உச்சபட்ச அதிகாரம் கொண்டவராக விளங்குகிறார். போப் ஆளுநரகத்தின் தலைவர் மற்றும் கார்டினல் வெளியுறவு செயலர் ஆகிய அனைவரும் இந்த நகரத்தை ஆளும் முழுமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட முடியாட்சி அமைப்பின் அங்கங்களாக திகழறாங்க. மேலும் இதே போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.